பொண்டாட்டி ஒளிக வப்பாத்தி வாழ செத்து போன யாரா தாலியா இருப்பா? அப்புறம் பொண்டாட்டி வாடா. ஏண்டா பொண்டாட்டியால தாலியா இருப்பா? அதுக்கு வப்பாட்டியால இருப்பா? ஏய் ஏய் ஏடா நீ என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? பொண்டாட்டியால தெய்வம். என்னடா வந்தவன அவசரமா. இல்ல அவன் என்ன ரொம்ப மட்டங்கமா பேசுறான். நான் வப்பாத்தி வாழணும்னு தப்பா? நான் சரியா பேசுறேன்டா. பொண்டாட்டிங்கிறது யாரு? நாம தாலி கட்டி கூட்டி வர பொண்டாட்டி. சாப்பாடு போடணும், துணிமணி துவைக்கணும், நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும், அதோட கடமை. ஆனா வப்பாட்டி பாவம்டா. பெத்த பிள்ளைய விட்டுட்டு கட்டுன புருஷனை விட்டுட்டு ஊர் உலகம்னா கேவலமா பேசும்போது அதை தாங்கி கூட்டு சந்தோஷப்படுத்துது. அந்த 10 மணி நேரத்தை வாழ்த்துறது தப்பா? அறிவு கண்ணு வந்துருக்கான். அவன் லூஸ் ஆயிட்டான். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆண்டோடுக்காரனுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்ட ஆண்டோடுக்காரனுக்கு வணக்கம். அறியாமலே புள்ள விட்டு பெற்றிருக்கோம். பொண்ணிய பத்திகளுக்கு வணக்கம் வணக்கம் காலையில் கார்தன்னும் மாலையில் விருதும் கடமைவாழ் உள்ளவர்களுக்கும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற பொருளுக்கு ஏற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாற்றக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயாவர்களுக்கும் உள்ளூர் பங்காளிகளுக்கும் வெளியூர் விருந்தினர்களுக்கும் என் நாடகத்தை காணக்கூடிய நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இங்கே துவங்குகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பஞ்சாப்டா பஞ்சாப்பா போன அதுக்கிட்ட நாடகம் ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் நாடகம் வந்திருக்காங்க. என்ன சுடிதார்? ஏடா சுடிதார் பாவனை நிக்க வந்து நினைச்சேன். ஏய் இது அந்த துணிடா, இது மாடல்ரா, இப்ப புதுசுடா, குருவாகி மாடல்ரா. அது அவருக்கு என்ன தெரியும், என்ன பிராண்டு, என்ன எந்த லெவல்ல அடிக்கும்னு கேட்டா தெரியும். அதனால நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் பார்க்க வந்து உட்கார்ந்த மாதிரியே தெரியல. ஏன்டா என்ன நல்லா இங்க பாரு, ப்ளூ கலர்ல ஒரே சேமமா சேலை கட்டி நேத்து பூரா கல 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 கலன்னு இருக்கா பாரு. நேத்து ஃபுல்லா பஞ்சும் டாய் கலர் சேலை. அது இருக்கட்டும். ஆனா ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஏன் சொன்னேன்? எல்லாம் மந்திரிச்சு கட்டுற மாதிரி. இப்ப அதான் கிளம்புது வண்டி. அப்படி உட்கார்ந்து இருக்க கலகலப்பா இருங்க. ஆனா உட்கார்ந்து இருக்க பாத்தியா, சண்டை கத்திரிக்காய் கூறு விட்ட மாதிரி அங்க 10 பேரு, இங்க 5 பேரு, அங்க ஒரு 20 பேரு பிரிச்சு பிரிச்சு கிடக்குறாங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்து நாடகத்தை பாருங்க. யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போறாத வெளியே வரைக்கும். ஏப்பா அப்ப யாராச்சும் எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்க, நான் கோயில சொல்லிக்கிறேன், வீட்டுக்கு போனா ஒரு தூக்கமே வரக்கூடாது. ஆத்தா காளியம்மா நீ போய் வேலை கொண்டே மூச்சிக்கு நேரம் காமின்றேன். அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஊர் நாடகத்துக்கு இருந்தேன். கருப்பர் கோயில் நாடகம். ஒரு பாட்டி உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது நாடகம் பக்கம் எந்திரிச்சு போச்சுல்ல. போறியா போ, நான் கருப்பசாமி சொல்றேன்னு. நீ சொல்லுடா போடா அப்படின்ட்டு போயிருச்சு. ஆனா அந்த ஆயா வீட்டுல போய் இப்படி கண்ணை மூடுமா, அருவா கடத்துக்கு வந்துருமா. அருவா அருவா
கண்ணை திறந்தா அருவா காணாம போயிருமா திருப்பி கண்ணை மூடுமா அருவா கணத்துக்கு வந்துருமா ஐயோ அது அப்பதான் நினைச்சா அப்ப பூங்கார துணியால சாமி பக்தி உள்ள போற அவன் சொன்ன மாதிரியே கருப்பு சாமி வந்து அருவால வைக்கிறது நம்ம யோசிச்சுட்டு லைட்டை போட்டு பாத்துட்டு பாரு அப்புறம் என்னன்னு தெரியாது விஷயம் என்ன கருப்பசாமி அருவா ஒண்ணுவோம் சரி அது புருஷன் காவாடி போய் அதை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான் அவன் பக்கத்து வீட்டு பொம்பளை வச்சிருந்திருப்பான் போல இதை காவி வந்து அங்கிட்டு தவிர முடிவு பண்ணிட்டான் பக்கத்து வீட்டு ஜவருக்கு ஏரியை குதிக்க நம்ம அவர்கிட்ட தான் விருதி வாங்கியிருக்கேன் நானு அதனால சாமியை கும்பிட்டு வந்து நம்ம வேலையை பார்த்துருவோம் எந்த குறை இருந்தாலும் அந்த அம்பியோட ரணகாளி அம்மனோட குறை இருக்கக்கூடாது ஆமா அம்மாவை கொண்டுருமா சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே எட்டு நீகன் வளரு தாழையிலோ சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே எட்டு நீகன் வளரு தாழையிலோ இந்த உலக யாரும் தாய்க்கு செல்லக்குள்ள நான் இருக்கேன் எங்க அவளர் இருக்க வேணாமா கண்படர் பாட்டுல மெல்ட் ஆயிட்டாரா அப்படியே உருகி உட்கார்ந்துட்டாங்க. ஏழைகளும் பொன்னகன் என்று சொல்லக்கூடிய நல்ல கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா பூதகுடி கிராமம் ராசராயக்கம்பட்டியை சேர்ந்த மேட்டுப்பட்டி ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ ரணகாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து
48வது நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய தினத்திலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா 3 விஷயம் முக்கியமா இருக்கணும். முதல்ல நாடக நடிகர்கள் நல்ல நல்ல கலைஞர்களா வரணும். அதுல இன்னைக்கு எந்த குறையும் இல்லை. அது போல ஒளிப்பெருக்கி அண்ணன் போய் சொன்ன உடனே எனக்கு தேவைப்படி சரியா பண்ணி கொடுத்தாரு ஒளிப்பெருக்கி அருமை. அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும்னா நாடகம் பார்க்கிற நீங்க எங்களுக்கு காசு பணம் கூட கொடுக்க வேண்டாம், இப்படி கை தட்டுனா போதும். ஏன்னா கை தட்டுனீங்கன்னா அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. நீ தட்டுறது கை தட்டுற மாதிரி இல்லை, நீ வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. பச்சாங்க ஏதோ கூப்பிடுற மாதிரி வாங்க அந்த மாதிரிலாம் பண்ணப்படாதீங்க. அதை கை தட்டுறதுல 2 காரணம் இருக்குமா. அவங்க கை தட்டானா நமக்கு ஆர்வத்தை தூண்டும். கை தட்டுற அவங்களுக்கு அறிவியல் ஆய்வுப்படி ரத்த ஓட்ட சீரா போகி மாரடைப்புங்கிற வியாதி வருவதற்கு 90% வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால கைதட்டுங்க, நல்லா கைதட்டி உற்சாகமா நடந்து பாருங்க, சிரிங்க. சிரிப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை நல்ல மருந்து. நீ சிரிக்கிற மாதிரி இல்ல, நிறைய மூளையிட்ட மாதிரி. அது ஒரு மனிதன் சிரித்தால் ஒரு சொட்டு ரத்தம் ஊறுமா. இப்படி சிரிச்சா பக்கத்து வீட்டுக்கார வீட்டை காட்டி விடுவேன். இவங்க லூஸ் ஆயிட்டே போல குடும்பத்தோட உண்டு. அதனால எங்க சிரிக்கணும் அப்படி சிரிக்கணும். ஆகினால் என்ன சொல்ல வந்தேன், நாடகம் வழித்திருவன் நாடகம் பாக்கெட்டை பத்தி ஆத்தாலாம் உட்காந்துருக்காரு. அதோட வரும்போது சாமிக்கு கும்மி ஊட்டி கோலாட்டம் அடிச்சு சிறப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நாடகம் வழித்திருவன் பார்க்க கூட வந்திருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பாக்குறது சரித்திர புராண நாடகம். இவங்க பாக்குறது என் வீட்டுல பாக்குறது சரித்திர நாடகம். என்னடா அப்படி சொல்லி போடுற? சாயங்காலம் 6 மணிக்கு டிவியில போட்டுருக்கேன். என்னன்னு நாகினி மோகினி நக்குனி முக்குனி அனுப்பு கிடைக்கல. இதெல்லாம் சீரியலா? இதெல்லாம் பார்த்தா குடும்பம் உருப்படுமா பாருங்க, அதுக்கு அடிமையாயிராதீங்க. இந்த சீரியல்னால என் பொண்டாட்டிய மகனை கொண்டு வந்துருங்க. என்னப்பா விளக்க மக்கள் புஞ்சு போயிடும். ஏடா நீ எனக்கு மச்சா, நான் உனக்கு மச்சா, என் முன்னாடி உனக்கு தங்கச்சி இல்லடா. அப்பா கேட்கலையா? எழுவட்டா நம்ம முன்னாடியா? அப்பா கேட்க கிடையாது. நீ எந்த டப்பா கேட்ட? இது யார் மைசெட்? நம்ம மைசெட். இது யார் ஊரு? நம்ம ஊரு. அப்ப கேமரா நம்ம கேமரா, பெட்டி நம்ம பெட்டி. அப்ப நான் பொதுவா தானே சொன்னேன். அது பெட்டியா? சரி சரி சரி. அது இருக்கட்டே, நான் என்ன சொன்னேன், என் முன்னாடி பிள்ளைய கூட தெரிஞ்சாலும் என்ன தெரியுமா, ராத்திரி 8 மணிக்கு நாடா பார்த்துட்டு இருக்க பிள்ளை எடுத்து பச்சையில கத்திட்டா டப்புனு பொட்டி பாட்டில பாலை ஊத்திட்டு பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க புள்ள விடா கட்டி கத்துறாண்டா. பால் முடிஞ்சு போச்சு. நான் போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியும் சண்டாளி நாடகம் பார்க்குற ஆர்வத்துல பால் பாட்டில வாயில திணிக்காம மூக்குல வச்சு திணிச்சுக்கிட்டு இருக்கு. குடி குடினா நல்லா மூக்குல வச்சு திணிச்சு வளர்ச்சிக்கிறாரா முறையில பாரு மோக தங்கச்சி. ஆனா ஒரு விதத்துல கொடுத்து வச்சிருக்க. எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் என் கொண்டாட்டி இறக்கா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல வளர்ப்பு. 12 மணி 1 மணிக்கு போனா சரி, பச்சை தண்ணி 12 விடாம எப்ப என் புரிஞ்ச வருவாரு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. உன் தங்கச்சி ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கா? நான் தான் போய் சமைக்கணும். என்ன ஒண்ணு சொல்ற, அதை கட்டிட்டு வர்றவான்னு. ஆனா போனவனை சமைச்சு கொடுத்தா என் பொண்டாட்டிக்கிற அடிமை. போனவனை சமைக்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் பாத்திரம் விளக்கிட்டு தான் சமைப்பேன். என்ன ஒண்ணு சொல்லப்பா, ஒரு விஷயம் தெரியுமாப்பா, நான் என் மனைவி இப்படி சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, மனிதனுக்கு வாழ்க்கையில எது வேணாலும் வரலாம், கடன் பிரச்சனை மட்டும் வரக்கூடாது. எனக்கு 15 லட்சம் ரூபாய் கடன், ஆனால் எனக்காக இல்லை, என் கூட தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்த 15 லட்சம் ரூபாய் அவன் திருப்பி கொடுத்துருவாங்க நம்பிக்கையில வாங்கி கொடுத்து கொடுக்கல. கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. கடனை தாண்டி எல்லாம் உன் வீட்டுல வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு நொடுக்க வந்துட்டான். அவன் வீட்டுக்கு வரேன்ட்டான். வீட்டுக்கு வந்து மண்ணா எனக்கு அசிங்க, மான மரியாதை இழந்து போயிடும். நம்ம மான மரியாதை வரும்போது செத்து போயிடணும் அப்படின்ட்டு ஒரு கைத்தை எடுத்துட்டு தூக்கு போட கிளம்பிட்டேன். என் பொண்டாட்டி வாசல் என்னன்னே இப்படி கோபம் வைக்க கை தள்ளிட்டு போறீங்களா, கடன் பிரச்சனை, சாக போறேன், பிள்ளைகளை பத்திரமா கத்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பல. எவ்வளவு உங்க கடன் இருந்துச்சு? 15 லட்சம் ரூபாய். அதாங்க என் பொண்டாட்டி கூட நான் தப்புன்னு எடுத்து கொடுத்துட்டான். இந்த கயிறு பார்த்தாலும் இது பெரிய கயிறானாலே அதில் தொங்கணும். இது கயிறு அந்து போயிருமா, அது நல்ல கயிறா தொங்கணும். எப்படி பண்ண முடியாது பார்த்தியா? அதனால கல்யாணம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். கல்யாணத்துல நமக்கு தோசை விளையுது. தோசம் தோசம் தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். தாலி கட்டுறப்ப ஐயர் சொல்லுவாரு, அதை யாரும் கவனமா கேட்கறது இல்லை. மகன் தட்டு நானே மாப்பிள்ளை அழைச்சுட்டாங்க, நல்ல நேரம் முடியும். யாருக்கு? ஐயருக்கா? அன்னையோட அவனுக்கு கிரகம் பிடிச்சிச்சு, அவனதான் கண்ணி பிடிச்சிச்சு.
இதுல நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்தை முதல்ல நாடகத்தை வாங்கிட்டு தாலி கட்ட போறேன்னு மரமேடைக்கு வந்தேன். ஐயர் ஓம கொடுத்துல குச்சி போட்டு கொளுத்தி புகையை கிளப்பிட்டாரு. குப்பு குப்பு குப்புன்னு புகை வர நாடகத்துக்கு போன அசதி தூக்கம் கண்ண எரியுது. புகை பட்டோட முக்கா தூக்கத்துல இருக்கேன். ஒண்ணு வந்து உட்கார்ந்து வச்சு கெட்டி மேல தாலியை கட்டினாங்க. தாலியை கட்டிட்டேன். பார்த்தா ஊரே அடிச்சுக்கிறேன். சாப்பாடுலாம் எந்த குறையும் வந்தது நான் அதை எதிர்பார்க்கவே கிடையாது. பொண்டாட்டி எதுவும் மாத்திட்டாங்களா? ஆனா அதுவும் இல்லையா, பொண்ணு அந்த பொண்ணுதாங்க. அது என்ன நடந்துச்சு தெரியுமா? தாலியை கொடுத்து கட்டுனாங்கல்ல, தூக்க கிடக்கான். தாலியை உடைய மாமியார் இடத்துல கட்டிட்டேன். சவாசுடா. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒரு கல்லுல 2 மாங்காய் நட்டத்துக்கு ஆசை. அந்த மாதிரி ராத்திரி முதலிரவு என்ன செய்ய முடியும்? முதல்ல மாமியார கூட்டிட்டு போய் புத்தி மதி சொல்லிட்டு அந்த பிள்ளைய கட்டி விட்டேன். ஆனா இப்ப என் மாமியா 10 மாசம் 8 மாசம் சாப்பாடு சமைச்சு போடுது. சாப்பாடு நீ என்ன ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? அது ஏன்னா என் முன்னாடி சமைக்க தெரியாதுன்னு. முன்னாடி சமைக்க தெரியல. கல்யாணம் முடிச்சு என்னத்த சமைக்க தெரியும்னு எனக்கு உப்புமா தவிர வேற சமைக்க தெரியாது இருந்துச்சு. ஓ, மாமியா சொல்லி கொடுத்துருக்கு. உப்புமா ஸ்பெஷலிஸ்ட். அன்னைக்கெல்லாம் என் முன்னாடி உப்பா பண்ணி விட்டேன். அந்த மாதிரி உப்பா நான் சாப்பிட்டதே கிடையாது. நல்லா இருந்துச்சு. அது ரவா மாவும் கிடையாது, இது சேமியாவும் கிடையாது. மாட்டுக்கு போடுற கோதுமை உமியை வறுத்து வச்சுட்டான். அதையும் சாப்பிட்டு தான் தெரிஞ்ச மாடு தவிடுக்கிற மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிடும். பக்கத்துல திருச்சிக்கு பெரிய ஹோட்டல் கூட்டி போயிட்டு திருச்சிக்கு ஹோட்டலுக்கு திருச்சி 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டி போய் சாப்பாடு கொடுக்குறானா இத்த தண்ணி அட்டையை கொடுத்தாங்க. அதுல என்னமோ சாப்பாடு என்ன இருக்குன்னு அதுல எழுதி இருக்குமா? நம்ம அதுல தான் ஆர்டர் போடுறோம்னா எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கான். எனக்கு தமிழே தெரியாது. நான் இங்கிலீஷ் எப்படி பார்த்துட்டு 8ஆம் நம்பர் கொண்டாந்து வச்சுட்டேன். என்னது 3 தட்டு உப்புமாவே என் தலையில போட்டு அங்கேயும் போய்யா. அப்புறம் என்ன செய்ய முடியும்? நேரம் பொண்டாட்டி வீடு கூட்டியாந்து இந்த குழம்பு வைப்பது எப்படின்னு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தியா? பார்த்து என் முன்னாடி குழம்பு வைக்குதான். மீன் குழம்பு தக்காளி வெங்காயம் வெட்டி போடவும், வெந்தயத்தை போடவும், புளிய கரைச்சி ஊற்றவும், மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எடுத்து போட்டு உப்பு அள்ளி போட்டு மீனை போட்டு இறக்கவும் இறக்கி வச்சுட்டா. ஆனா குழம்பு வாயில வைக்க முடியும். எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கு. எல்லாம் செஞ்சு வெங்காயம் போட்டிருக்கு, புளிய கரைச்சி ஊத்தி இருக்கு. ஆமா, கடையில மீன் எல்லாம் எடுத்து கரெக்டா தானே பண்ணிருக்கா. அப்புறம் என்ன இவ்வளவு செஞ்சு அந்த லூசு முண்டை அடுப்பை பத்த வைக்கல. கேட்டா புத்தகத்துல அடுப்பு பத்த வைக்கணும் போட வேணாம். போடணும்ல, அவங்க தப்பு. அது என்ன அவங்க தப்பு? அது கூட சொல்லி கொடுக்கப்பா வீட்டுல இருப்பாங்க. எனக்கு குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும். குழிப்பணியாரம் நான் லாயில தப்பிலா குழிப்பணியாரமா விழுந்து மண்டே விட்டு சாப்பிட்டு அதை சாப்பிடுவா. அது பணியாரம் கருப்பாட்டி பணியாரம் நல்லா அடேப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டியை கேட்டாலும் அம்மாவை போடிச்சு கேக்குது. அம்மா என்னடி உங்க மருமையை 1 வாரமா கேட்கிறாருமா. என்னடி கேட்கிறாரு? குழிப்பணியாரம் விரும்பி சாப்பிடுறாரா? குழிப்பணியாரம் பண்றதுக்கு எத்தனை தண்டி குழிமா தோண்டணும். அதுக்கு அவங்க அம்மா உள்ளே விட்டதுக்கு என்ன தாண்டி குழியை தோண்டி இருக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்களை எல்லா நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை நீங்க கட்டி காப்பாத்தலாம். அங்க போய் ஒண்ணும் தெரியலன்னா உங்களுக்கு அந்த பிள்ளைய பேச மாட்டாங்க. என்ன நொப்பே வளர்த்தா என்ன உணவாய் அவனை வளர்த்துச்சுன்னு நம்மளால மாலை நடத்திட்டு. அதனால எல்லாம் சொல்லி கொடுத்து வழங்கன்னு கேட்டுக்கொண்டு என் நாடகத்திலே நடிக்க வரக்கூடிய நடிகர் பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்துவது எனது கடமை. அறிமுகமா அறிமுகப்படுத்துவது எனது கடமை. சென்றவெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிரும் நடிப்பு செல்வன் அவரின் சகோதரன் நம்ம ஊருக்கு போட்டிருந்த ராஜ நடிகருக்கு உடல்நிலை சரியில்லை, சிவகங்கை மருத்துவமனையில் இருக்காரு. அவருக்கு இணையாக மாபெரும் ராஜ நடிகர் எனது மானசீக குருநாதரமான எனது அருமை என்னன் புதுகை SP சிவபாலன் அவர்கள் வேலன் விருத்தினாக நடிகர் இருக்கிறார். காலக்குயில் கைவாடி குயிலின் குரோவியம் புதுகை கம்பங்காலைச் சேர்ந்த AR ராசாத்தி அவர்கள் வள்ளியராக நடிக்க கற்றுள்ளார். காரப்பிரியர் கரகப்பிரியர் வீரா கணப்பிரியர் அருமை சகோதரர் பட்டிமன்ற பேச்சாளர் MP கலை கண்ணன் அவர்கள் நாரத மகமுடியாக நடிக்க கற்றுள்ளார். இன்னைக்கு வர்ற நாரதற்க ஆன்மீக ரீதியா இல்ல பொதுவான கருத்து என்ன வேணுமோ நீங்க கேட்கலாம். அவர் அதுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்கார். யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. எங்களுக்கு பக்கா மேடம் வரக்கூடிய பக்க மேடம் ஆறுடைய கலையரசு
நாடக ஆசிரியர். குரு 10 அடி பாஞ்சா சிசிய 17 அடி பாயிருக்கான். 17 இவர் 2 மீட்டர் அவர் 10 வீடு பாயிருக்கான். அவங்க தாவுனாலும் பரவாயில்லடா, நம்மளை கொண்டே குழியில தள்ளிடுறாங்க.